பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொன்று தொற்று மக்கள் ஆட்சியினால் மலர்ந்த பலஸ்தீன் மண் இறைமை உள்ள ஒரு தனி நாடாக இருந்த தேசத்தை அங்கு அபயம் கேட்டு வந்தவர்கள் அந்த பலஸ்தீன அரபுகளால் அழைக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு தஞ்சம் அளித்த அந்த மக்களை இன்று இஸ்ரவேல் யூதர்கள், அந்த சியோனிசவாதிகள் கொடூரமாக அந்த பலஸ்தீன் மக்களை, தங்களை அரவணைத்த மக்களை அழித்து ஒழித்து கொண்டிருக்கின்ற இனச்சுத்திகரிப்பு, மனித இனத்தை அங்கு அழித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஆட்சியாளர்களுக்கும் அதற்கு துணை போயிருக்கின்ற சியோனிசவாதிகள், அமெரிக்க ஏகாதிபத்தியவாதிகள், அதுபோன்று அங்கிருக்கின்ற யூதர்கள் மிகவும் கொடூரமாக அந்த பலஸ்தீன் மக்களை கையிலே ஆயுதம் ஏந்தாமல் ஆயுதத்தினால் அந்த மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற இஸ்ரவேலர்களை, அந்த யகூதிகளை, அவர்களை நாம் சந்தர்ப்பத்திலே கண்டிக்கின்றோம். உலகளாவிய ரீதியிலே இன்று ஐரோப்பிய அமெரிக்கா நாடுகளிலும் மனித சமூகம் இன்று கிளர்ந்து எழுந்திருக்கிறது. காசாவிலே நடக்கப்படுகின்ற, இழைக்கப்படுகின்ற அந்த மக்கள் மீது இஸ்ரவேல் யூதர்களினால் இழைக்கப்படுகின்ற கொடுமைகளை, அந்த மனித படுகொலைகளை, சிறார்களை, பெண்களை, வயோதிபர்களை என்று பாகுபாடற்ற ரீதியில் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காசாவிலே பட்டினி போட்டு அங்கு தடையை ஏற்படுத்தி, அங்கு உணவு செல்ல முடியாமல் தடைகளை ஏற்படுத்தி இன்று இஸ்ரவேல் யகூதிகள், அந்த நெதன்யாகு என்கின்ற ஆட்சியாளருடைய அந்த இராணுவம் மிக கடூழியமாக அந்த மக்களை கொன்றளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலகளாவிய ரீதியிலே அனைத்து நாடுகளிலும் அனைத்து மக்களும் இன்று அந்த அரசை, அந்த ஆட்சியாளர்களை, யகூதிகளை, அந்த யூதர்களை கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இலங்கையிலும், இலங்கை பிரஜைகளாகிய நாங்களும் எதிர்வருகின்ற 30ஆம் திகதி இலங்கையின் தலைநகரிலே, கொழும்பிலே, சிலைவயலிலே, வேக்கந்தையிலே, அங்கு அந்த பள்ளிக்கு அருகிலே ஒன்று கூடி அங்கிருந்து மாபெரும் ஒரு பேரணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதிலே இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள மக்கள் அதிலே ஒன்று கூட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இலங்கை மக்களினுடைய எதிர்ப்பை நாங்கள், அந்த மனித படுகொலைகளை கண்டித்து அந்த எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. எனவே பலஸ்தீன மக்களுக்கான ஆதரவும், இஸ்ரவேல் கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு எதிரான எதிர்ப்பையும் காட்டுவதற்கு நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.